2 கிளாஸ்ல பால்ல குங்குமம் போடுறாங்க. இத பார்த்து குமரன் அம்மா எதுக்கு 2 கிளாஸ்ல உனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருந்தா உன் புருஷன் வீட்ல போய் வாழு. அங்க போய் உன் புருஷன் கிட்ட கேளு. இங்க கங்கா குடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாது. கங்கா புள்ளத்தாச்சி பொண்ணு. நீ ஆசைப்பட்டனா அவ உடம்புல எப்படி ஒட்டும்? அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. குமரன் அம்மா திட்டின உடனே காவேரி வெளியில போய் உட்காந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குமரன் அம்மா இவன் நடவடிக்கையே சரியில்லை. அன்னைக்கு என்னன்னா சமையல் பண்ணும் போதெல்லாம் உமட்டிக்கிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, சாப்பிடும்போது வாமிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போது இவ புள்ளத்தாச்சியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப என்னன்னா குங்குமப்பூ கலந்து பால் குடிக்கணும்னு நினைக்கிறேன். முகம் எல்லாம் கொஞ்சம் மலர்ச்சியா தெரியுற மாதிரி இருக்கு. ஒருவேளை இவளும் கன்சீவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா வந்து அந்த பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் அந்த பாட்டி அப்படியெல்லாம் இருக்காது. அவதான் அவ புருஷன் கூட சேர்ந்தே வாழலையே, அப்படி எப்படி புள்ளத்தாச்சி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரி வெளியில போய் உட்காந்துக்கிட்டு ஒண்ணு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதடா, உங்க பெரியமாவை தான் அந்த வீட்டுல எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாத. நீ வந்துட்டேன்னு அப்பாட்ட மட்டும் சொன்னேன்னு நினைச்சுக்கோ, அப்பா ஒரு டப்பா என்ன ஒரு வண்டியே வந்து குங்குமப்பூ கொட்டி இறக்குவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு நம்ம கூடிய சீக்கிரமாவே அப்பா கிட்ட போகலாம். நீ நானு அப்பா 3 பேரும் சேர்ந்து ஒண்ணு போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்தோடனே காவேரி பேசுறாங்க. என்னங்க திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது, காவேரி வெண்ணிலாவோட மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷங்க, அப்பனா வெண்ணிலாவை கூடிய சீக்கிரம் அவங்க மாமா கூட அனுப்பி வச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி வர்றேன். வந்த உடனே வெண்ணிலாவை அவங்க கூட அனுப்பி வச்சிடலாம், அவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, அதை இப்ப சொல்றியா அப்படிங்கிறாங்க. இல்லங்க நீங்க வாங்க வெண்ணிலாவோட உங்க மாமா விட்டு அனுப்பி விட்டுருங்க, அதுக்கு பிறகு நான் சொல்றேன், அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீ வந்து பிடிவாதமா தான் இருக்க, ஒரு முடிவோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் காவேரி இப்பதான் உங்ககிட்ட நான் சொன்னேன், அப்பா கிட்ட சொன்னா நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அது சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.